Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 30. ஸ்விம்மர் ஸ்பீட் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ரிவர் வந்து 12. அதாவது ரிவரும் ஃப்ளோ ஆகுது சம் வி ஸ்பீடில், நானும் அதே டைரெக்ஷனில் போகிறேன் சம் யூ ஸ்பீடில். ஸோ நானும் போகிறேன் ரிவரும் போகுது. அப்போ ரெண்டு வெளியிலேருந்து பார்க்குறோன்னு என்ன தெரியும்? என்ன நல்லா பாரு, நான் ஏதோ ஒரு ஸ்பீடில் போகிறேன்னு வச்சுக்கோங்க, ரிவரும் என்னை சேர்த்து தள்ளிட்டு போகுது. அப்போ வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு என் மொத்த ஸ்பீடு என்னன்னு தெரியும்? நான் ஸ்விம் பண்ணுற ஸ்பீடு ப்ளஸ் ரிவரோட ஸ்பீடு. கரெக்டாக இல்லையா? அப்போ யூ ப்ளஸ் வி இதோட வேல்யூ 12. இதோட பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரிவர் எப்படி போதோ அதோடய சேர்ந்து நான் போகிறது. அப்ஸ்ட்ரீம்னு சொன்னால் ரிவர் எப்படி போதோ அதுக்கு உல்ட்டாவாக நம்ம போனது அது பேர் அப்ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். ஓகேவா? அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ரிவர். நல்லா பாரு, நான் சப்போஸ் உல்ட்டாவாக போகிறேன், ரிவர் இப்படி போகுது, நான் எதிர் நீச்சல் அடிச்சுட்டு வரேன். அப்போ யூ மைனஸ் வி இதோட வேல்யூ என்ன சார்? 6. இதில் யூ என்னன்னு கேட்குறாங்க. சரியா? யூ வந்து ஸ்பீட் ஆஃப் த ஸ்விம்மர், வி என்னது? ஸ்பீட் ஆஃப் வாட்டர். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றுமே பண்ணாது, எலிமினேஷன் மெத்தட். 2u is equal to 18, u is equal to 9. அப்போ v is equal to 3. 9 plus 3 போட்டால் 12, 9 minus 3 போட்டால் 6 கிடச்சிரும். அப்போ calculate the speed of swimmer in still water. ஸ்டில் வாட்டரில் நீங்கள் எவ்வளோ போகலாம்? 9 km/h போகலாம். அதே நீங்கள் தண்ணியோட ஸ்பீடுனா 3. அப்போ நீங்கள் 9ல் போகிறீங்க, தண்ணி 3ல் தள்ளிட்டு போகிறோம். அப்போ வெளியிலேருந்து பார்க்குறோன்னு எவ்வளோ தெரியும் சார்? 12 m/s km/h ஸ்பீடில் போகிறான். இதே நீங்கள் 9 ஸ்பீடில் வர முடியும், ஆனால் தண்ணி உங்களை இங்கிட்டு 3 தள்ளிட்டு போகுது. அப்படின்னு என்ன? நீங்கள் 9 km தள்ளிட்டு வந்தீங்க, தண்ணி என்ன பண்ணிடுச்சு? 3 km தள்ளிட்டு கொண்டு போயிடுச்சு. ஸோ நீங்கள் இங்கேருந்து இருக்கீங்க சார், நீங்கள் 9 km நீச்சல் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. சரிங்களா? தண்ணி உங்களை என்ன பண்ணிடுச்சு? 3 km தள்ளிட்டு கொண்டு போயிடுச்சு. அப்போ இந்த கேப் எவ்வளோ? இது 6 km. அப்போ வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு எப்படி தெரியும்? நீ ஆக்சுவலாக 9 km ட்ராவல் பண்ணி தண்ணி 3 தள்ளிச்சு. அவன் வெளியில் பார்க்குறவனுக்கு என்ன தெரியும் சார்? அவன் 6 km/h தான் ட்ராவல் பண்ணிக்கோ. சொல்கிறது புரியுதா? அதே இன்னொரு கேஸ் பாரு, நீ 9 km போகிற, தண்ணி ஒரு 3 km கொண்டு போயிடுறான். அப்போ வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு என்ன தெரியும் சார்? அவன் 12 km/h ஸ்பீடில் ஸ்விம் பண்ணுறான். புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் அதுக்கான சொல்யூஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க. பட் இது வந்து நீட் லெவல் கொஸ்டின் கிடையாது, இது 10th மேத்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸ். சரியா? தேங்க்யூ.